அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 21 மதுமிதா பி. அவையோர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மரங்களை தாங்கி பிடிக்கும் வேர்களைப் போல நம் மார்னிங் ஸ்டார் பள்ளியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் தாளாளர் ஐயா அவர்களுக்கும், மரக்கிளைகள் போலிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மரங்களில் பூவாக காயாக கனியாக இருக்கும் என்னை போன்ற மாணவ செல்வங்களே, தலைப்புக்குள் உலகின்றேன். தாருங்கள் தங்கள் காதுகளை என் கருத்தை கேட்பதற்காக. சவால்களை சமாளித்தல் ஒரு தனிப்பட்ட கதை. இன்று நான் நமது வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலுநாச்சியார் ஆவார். இவர் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தை செல்லமுத்து சேதுபதி, தாயார் சக்கந்தி முத்தாத்தாள் ஆவர். இவர் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். வீர விளையாட்டுகளான சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை போன்ற வீர கலைகளில் பயிற்சி பெற்றார். தாய் மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது போன்ற மொழிகளும் தேர்ச்சி பெற்றார். இவர் 1746ஆம் ஆண்டு சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார். காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதரை கொன்றனர் வெள்ளையர்கள். கொதித்து எழுந்த வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். ஆங்கிலேயர் வேலுநாச்சியாரை அழிக்க முடிவு செய்து அவரை தேடினர். அவருக்கு அச்சமயத்தில் மருது சகோதரர்கள் மற்றும் அரசர் தாண்டவராயர் பிள்ளையும் உற்ற துணையாக இருந்தனர். வேலுநாச்சியாரின் உயிரை காப்பாற்ற தன் உயிரையும் கொடுத்தாள் உடையாள் என்ற பெண். வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலேயரின் எதிர்ப்பை பற்றி பேசி விளக்கினார். வேலுநாச்சியாரின் உருது மொழி திறமையை கண்டு ஆச்சரியப்பட்டார் ஹைதர் அலி. பல உதவிகள் செய்வதாக உறுதியளித்தார். சுல்தான் ஹைதர் அலியின் உதவியுடன் தளபதியாகிய மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி ஆகியோரை கொண்டு ஆங்கிலேயரை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டு வெற்றி கொடி நாட்டினார் இந்த வீரமங்கை வேலுநாச்சியார். சரித்திர புகழ் வாய்ந்த இந்த வெற்றி கிடைத்த போது இந்த வீரமங்கைக்கு 50 வயதுதான். சாதனை செய்ய பெண் நான் என்ற வேறுபாடு கிடையாது. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும் என்ற பாடல் மூலம் நாம் அனைவரும் வேறுபாடின்றி ஒற்றுமையாக சவால்களை சமாளிக்க வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிழந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.